ஹலோ மக்களே, கள்ளக்குறிச்சி சம்பவமும் முன்னாள் எஸ்பிக்கு விடுத்த மிரட்டலும். அண்ணாமலை கூறிய தகவல். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு முன்னாள் எஸ்பிக்கு விடுத்த மிரட்டல்தான் காரணம் என்றும், அவர் விருப்ப ஓய்வில் சென்றதால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறியதாவது: கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தவர் திரு மோகன்ராஜ் அவர்கள். அவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் பொறுப்பேற்றதிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார். அவரது பதவி காலத்தில் பல இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. பலர் கைது செய்யப்பட்டனர். ஒரே நாளில் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணி செய்து வந்த 25 காவலர்கள் இடமாற்றம் செய்தார். கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் இத்தனை தீவிரமாக இருந்த திரு மோகன்ராஜ் அவர்கள் பணி ஓய்வுக்கு 8 மாதங்கள் இருக்கும்போதே விருப்ப ஓய்வு கேட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றார். அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் அவர் விருப்ப ஓய்வில் செல்கிறார் என்ற குற்றச்சாட்டு அப்போதே எழுந்தது. ஆனால் அதற்கு காவல்துறை சார்பில் மலுப்பலான ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டது. திரு மோகன்ராஜ் அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் விருப்ப ஓய்வு பெற்றார் என்பதை தற்போதைய கள்ளச்சாராய மரணங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இன்றைய தினமலர் நாளிதழில் திரு மோகன்ராஜ் அவர்கள் ஓய்வு பெற 8 மாதங்கள் இருக்கும்போது விருப்ப ஓய்வில் சென்றதற்கு காரணம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்தும் அவர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அந்த பகுதி திமுக முக்கிய புள்ளிகள் மிரட்டியுள்ளதாகவும், காவல்துறை தலைமையும் இதனை கண்டுகொள்ளவில்லை என்பதால் வேறு வழியின்றி விருப்ப ஓய்வில் சென்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையிலேயே முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் மீது அக்கறை இருக்குமேயானால், கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களை எண்ணி உண்மையான வருத்தம் இருக்குமேயானால், கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்களை மிரட்டிய திமுக முக்கிய புள்ளிகள் யார் என்பதையும், இதனை அறிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இருந்த காவல்துறை அதிகாரிகள் யார் என்பதையும் விசாரித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையேல் எல்லாம் தெரிந்தும் தன் கட்சியினை காப்பாற்ற பொதுமக்களை பலி கொடுக்கும் முதலமைச்சர் என்பதால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதற்கு முதற்படியாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல சுமார் 50 உயிர்கள் பறிபோனதற்கு பொறுப்பேற்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கான முதலமைச்சரா அல்லது திமுகவினருக்கான மட்டுமா? இவ்வாறு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேங்க்யூ.